எங்களுக்கு இப்படி ஒரு கிளினிக் இவ்வளோ காலம் இல்லவே இல்லை. நாங்கள் எப்போ திறப்பாங்கன்னு காத்திருந்தோம் அப்படின்னாங்க. அப்போ எங்கே என்ன தேவையோ அதை தேடி தேடி கொடுப்பது என்பதுதான் சேவையை தவிர வெறும் விளம்பரங்களுக்காக மட்டுமல்ல அப்படிங்கிறத அவர் ஒவ்வொரு காலகட்டத்தில் நிர்ணயிச்சிருக்காரு. இதை இல்லாமல் இன்னொரு மண்டபத்தில் ஏதோ ஒரு நிகழ்வு வச்சுருக்காரு. இவ்வளோ பேர்த்தை எப்படி சேர்க்க முடியும்னு தெரில. ஒரு கல்யாணம், ஒரு நம்ம வீட்டில் ஒரு சின்ன விசேஷனா கூட 10 சொந்தக்காரங்களை ஒன்றா சேர்க்கறதுக்கு அந்த பாடுபடுறோம். ஆனால் இன்றைக்கி இங்கே சொந்தம் இல்லை, ஜாதி இல்லை, மதம் இல்லை, இனம் இல்லை, யாருன்னே தெரியாது. ஆனால் அன்பு என்ற ஒற்றை புள்ளியில் அத்தனை பேரையும் சேவை என்ற ஒரு வழியை காமிச்சுங்க சேர்த்து வச்சுருக்காருன்னா உண்மையிலேயே ஒரு அற்புதமான அர்த்தமுள்ள வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கிறாரு. அதுக்கு டெல்லியிலேருந்து மிகச்சிறந்த கொடையாளர்கள், மிகச்சிறந்த சமூக சிந்தனையாளர்கள், மருத்துவர்கள், இப்போ இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய மாபெரும் புரட்சியை நிகழ்த்தி கொண்டிருக்கிற, மக்கள் புரட்சியை நிகழ்த்தி கொண்டிருக்கின்ற முதலமைச்சருடைய பிரதிநிதியாக வந்திருக்கிற எம்எல்ஏ அண்ணன், அதே மாதிரி மற்ற கட்சி பிரமுகர்கள், நிறைய பேர் கமிஷனர்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. அது எல்லா துறையிலுமே எப்படி ஒரு மனிதன் நேசிக்க முடியும், எல்லோரும் ஒரு இடத்துல ஒருங்கிணைக்க முடியும் அப்படிங்கிற ஒரு திட்டம் தான் உண்மையிலேயே ஒரு மக்கள் நல பயணத்தை இங்கே தொடங்கி வச்சிருக்கிறோம். இதில் எங்கேயும் ஒரு ஓரத்தில் நானும் இருக்கேங்கிறது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்குது. ஆமாம், இது தொடரணும், நிறைய செய்வார். என்ன சொல்ல போனால் இந்த நேரத்தில் ஒரு விஷயத்தை நான் சொல்கிறதுக்கு ஆசைப்பட்றேன். முதல்ல அருணை கொண்டாந்து அவங்க அப்பா என்கிட்ட அறிமுகப்படுத்தும் போது, இவர் தான் உங்கள் அண்ணன், இவரை கேட்டு எது வேணாலும் செய்யும் பாரு. அந்த நிமிஷத்துலேருந்து அவர் செய்கிற எல்லா விஷயத்துக்கும் முதல் ஃபோன் கால் எனக்கு வரும். எனக்கு பெரிய ஆச்சரியமாக இருக்கும். கூட பிறந்தவங்களே நம்மளை மதிக்க மாட்டேங்கிறாங்க. ஆனால் நம்ம மேலே அன்பு வச்சுருந்தனால வேண்டி அன்னைக்கு வச்சுருந்த அந்த அன்பில் கொஞ்சம் கூட குறையாமல் இன்ன வரைக்கும் அருண் அவர் ஆல் ஆக்டிவிட்டீஸ் தொடங்கிறதுக்கு முன்னாடி முதல் அலைபேசியில் கூப்பிட்டு முதல் தகவல் கொடுக்குற ஆள் நான் இருக்கும்போது நான் ரொம்ப பொறுப்பாக இருக்கணுங்கிற ஒரு எண்ணம் வந்திருக்கு. இதை பார்க்கும்போது இன்னும் இப்பேற்பட்ட ஒரு சகோதரனை பெற்றதற்கு நான் பெரும் தவம் பண்ணியிருக்குன்னு நான் நினைக்கிறேன். வாழ்த்துக்கள். இன்னும் சொல்ல போனால் அவங்க பேரண்ட்ஸு பெரிய கொடுத்து வச்சவங்க, அவங்களுக்கெல்லாம் சேர்த்து ஒரு நல்ல கைத்தட்டுங்க. ஏன்னா அவங்க கொடுக்காத ஆதரவு இல்லைன்னா நிச்சயமாக அருணால் இவ்வளோ சுதந்திரமாக இயங்க முடியாது. பத்திரிகையாளர்கள், ஊடகத்தார்கள், காவல்துறை அதிகாரிகள், மருத்துவர்கள், அரசியலாளர்கள், சமூக சிந்தனையாளர்கள், மருத்துவர்கள்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒரு இடத்துல குழுமி இருக்கிறோம். நம்மளுடைய சேவை அடுத்த தலைமுறைக்கு ஒரு பெரிய வழிகாட்டியாக இருக்கட்டும். வாழ்த்துக்கள். நன்றி. ரொம்ப நன்றிண்ணா, பெரிய வார்த்தைங்க. அடுத்து ஒரு சின்ன விஷயம் இங்கே சொல்லணும். கிட்டத்தட்ட ஒரு 200 மாற்றுத்திறனாளிகளை ஒரு 8 மாவட்டத்தில் இருந்து தேர்ந்தெடுத்து அங்கேருந்து எல்லாரையும் வர வச்சு இங்கே லலிதா மஹால் உட்காந்துட்டு இருக்காங்க, நமக்காக காத்துட்டு இருக்காங்க. நான் அடுத்து எல்லாரையும் அங்கே தான் கூப்பிட்டு போகிறேன். கிட்டத்தட்ட எனக்கு விஜயா பாஸ்கர் மேம் இருக்காங்க, புதிய தலைமுறையில். எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக என்னுடைய கூட இருந்து எனக்கு இந்த பயணம் தொடங்குறது காரணமே மாற்றுத்திறனாளிகள் நான் சேவை செஞ்சு ஆரம்பிச்சது தான். ஸோ இன்னைக்கு இது ஒரு 10 வருஷத்தோட ஆரம்பம். அவங்களுக்கு இல்லாமல் நான் பண்ண முடியாது. அங்கே எனக்காக காத்துட்டு இருக்காங்க, நம்ம எல்லாருக்காக காத்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்காக சேவை செய்யணும், அதுக்காக தான் அவங்க கூட்டிகிட்டு போகிறேன். ஸோ கண்டிப்பாக எல்லாருமே அங்கே வரணும் லலிதா மஹாலில். இதை முடிச்சுட்டு கண்டிப்பாக வாங்க. தேங்க்யூ. ஸோ ஆல் ஐ இன்வைட்டட் ஃபார் லலிதா மஹால். தேங்க்யூ எல்லாருமே. ப்ளீஸ் கம். தேங்க்யூ ஸோ மச்.